இனிய உறவுகளே, அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள். அளித்து வரக்கூடிய ஆதரவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நான் கேட்காமையே பண்றீங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னா சொல்றாங்க. நான் சொல்றதே இல்லை. நான் பாட்டு கதை சொல்லிட்டே இருக்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஒரு முக்காலம் உணர்ந்த ஒரு ஞானி, அவரை பத்தின ஒரு கதை. ஞானின்னா அவர் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இல்லாம வாழ்றதுன்றது ஒரு காலம். மனைவி குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு காலம் ஒன்று உண்டு. திருவள்ளூரும் துறவிதான். ஆனா அவர் வாசுகி இருந்தாங்க. அற்புதமான ஒரு ஞானி அவர். முக்காலம் உணர்ந்தவர். முழுமையா தவம் இருக்கிறார். ஒரு மலையடி ஓரத்துல ஒரு சாரல்ல அவர் தவம் இருக்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு கோயில். தினம் கோயிலுக்கு போவார், பூஜை பண்ணுவார். வருவார். ஒரு நாள் எதேச்சியா அந்த கோயில் வாசல்ல ஒரு பையன் மயங்கி போய் கிடக்கிறான். உடனே அவனுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி என்ன விஷயம் அப்படின்னு அவனை உட்கார வச்சு கேட்டா அவனோட பூர்வ சரித்திரமே இவருக்கு தெரியுது. அவரும் அனாதையாக்கப்பட்டவன். அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்தியோட கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடியாந்தவன். பாவம், அவனுக்கு பாவம் பசியில அவன் மயங்கி விழுந்திருக்கான்னு தெரிஞ்சு அவருக்கு உணவு கொடுத்து அந்த சாமியாரோட மனைவியும் அவன் உபசரிச்சு, தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, ஐயா இருக்காரு பார்த்துக்குவார். உடனே அவன் ஆசிரமத்திலே கூடவே இருந்து சுவாமிக்கு கூடமாட எல்லா வேலைகளும் அவருக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கா. காலங்கள் உருண்டு விடுகின்றன. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆயிருக்கும். ஒரு நாள் சொல்றாரு, நீ மேற்கு மலையடி வாரத்துல போய் ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க போய் நீ தியானம் பண்ண உட்காந்து, உனக்கான நேரம் நெருங்கிடுச்சு, போ. இங்கு உன்னுடைய அன்னை தானே இது, உன் அன்னை கர்ப்பமா இருக்கும் போது உனக்கு செய்தி வரும், நீ வா அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு புரியல. ரைட்டு, கிளம்புறாரு. மேற்கடி வரத்துக்கு போறாரு. சிவன் கோயில் பார்க்குறாரு. உட்காந்து தியானத்தில் இருந்துட்டார். முழுமையான தியானத்தில் ஓரளவுக்கு அவர் பெரியவருக்கு இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுற்றுப்புற சூழ்நிலைகள் அவர் எல்லாம் ஒழுங்குபடுத்தி மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சக்தி, மனோசக்தி அவருக்கு கிடைக்குது. யார் வராங்க, யார் போறாங்க, எல்லா சக்தியிலும் அவருக்கு கட்டுப்படுது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவான உடனே ஒரு நாள் திடீர்னு காதில் ஒரு அசரீரி, கிளம்பி வான்ட்டு. உடனே கிளம்பி நேராக வராரு. அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. ஐயா தவத்துக்கு போயிருக்கிறாரு. நான் முதல் தடவையா முழுகாம இருக்கேன். என்னுடைய பிரசவம் வரைக்கும் ஒன்று இங்க இருக்கு சொன்னார். உத்தரவு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கூட மாட உதவியா எல்லா உதவியும் ஒரு தாய்க்கு என்ன ஒரு மகன் செய்ய முடியுமோ அத்தனை கேளைகளும் செஞ்சிட்டு இருக்கேன். அந்த தாய்க்கும் மனசு கொழுந்து போகுது. இப்படி ஒரு மகன் இருந்தா நமக்கு தேவையில்லையே. அப்படியே இருந்து காலங்கள் நகர 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 அந்த அம்மாவுக்கு பிரசவ வேலை நெருங்கிடுச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற சுற்றுப்புற பெண்கள்லாம் அந்த பிரசவத்தை கவனிக்கிறாங்க. வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு உருவம் ஒன்று கிராஸ் பண்ணுது. அவனை கேட்கிறாரு, நீ யாரு அப்படின்ட்டு. நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? அது பத்தி இல்லை, நீ யார்? நான் பிரம்மதேவனுடைய சிஷ்யன். அவரால் இனப்பட்ட ஆணை இந்த பையனுக்கு தலையெழுத்த நிர்ணயிக்கிறது. அதுக்காக போறேன் நான். எனக்கு விடு, பேசிட்டு இருக்க நேரம் இல்லை, குழந்தை பிறந்தாச்சு. சரி போ, உன்னை நான் அனுமதிக்கிறேன். ஆனா என்ன எழுதினேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். சரி பரவாயில்ல, நேரா போறான். போயிட்டு தலையெழுத்து எழுதிட்டு அந்த பிரம்மதேவனுடைய அந்த கருத்துக்களை தலையில எழுதிட்டு வந்துடுறான். வரும்போது கேட்குறான், இந்த குழந்தையோட தலையெழுத்து என்ன எழுதுன சொல்லு.
ஒண்ணுமில்ல, இந்த பையன் பெரிய சாமியாருக்கு பிறந்தவன் தான், குரு பத்தினிக்கு பிறந்தவன் தான். ஆனாலும் இவனுடைய தலையெழுத்து பிரகாரம் இவனுடைய வாழ்க்கை ஒரு குதிரையை நம்பித்தான் வாழ வேண்டும். குழுப்பம் இருக்கும், ஆனா வாழ்க்கை அந்த குதிரையை வச்சுதான் அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இதான் அவனுடைய தலைவிதி. அப்படியா, பரவாயில்ல, நீ போயிட்டு வா. உடனே அனுப்பிச்சுடுறாரு. இவரு போறாரு. போயிட்டு குழந்தைகள் வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த குழந்தை வளர ஆரம்பிச்ச உடனே குரு வந்து சேர்றாரு. தன் மகனை எடுத்து கொஞ்சறாரு. உடனே அவர், நீ போய் திரும்பவும் அதே இடத்துக்கு போய் தியானம் பண்ண போன்ற. ஒரு ஏறக்குறைய ஒரு 20 வருஷங்கள், 21 வருஷங்கள் அவன் தியானத்தில் இருக்கான். அங்க இருக்கிற பழங்களை பறிச்சு சாப்பிட்றது, தியானத்துல உட்கார்றது, பசிச்சா சாப்பிட்றது. தியானமே ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு மோட்டோ, ஒரே ஒரு சிந்தனை. அதுல பெரிய அதீத பலம் பெற்றவனாக மாறுறான். யாரையுமே தன்வயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பலம் அது கிடைச்சிடுது. ஒரு 21 வருஷம் கழிச்சு திரும்பவும் வரான். குடிசையே காணும், சாமியாரையும் காணும், சாமியாருடைய மனைவி அம்மான்னு கூப்பிட்டு இருந்த அவங்களையும் காணும். கிராமத்தில் விசாரிக்கிறான், இல்ல அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, அந்த பையன் இருந்தான், அப்படியே இங்கதான் சுத்திட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணா. அப்புறம் அதுவும் அவனுக்கு சரியா வரல. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஊர் பொண்ணு, ஒரு பொண்ணு சென்னையில் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா. அந்த பொண்ணு அத்தை வீட்டுக்கு வந்திருந்த போது ஏதோ அந்த பொண்ணை விரும்பிட்டான். உடனே அவன் சென்னைக்குமா போயிட்டான். இப்போ சென்னையில் தான் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்னு தெரியாதுக்கு. சென்னைங்கிறது பெரிய விஷயம், பெரிய நகரமாச்சு. அந்த நகரத்தில் எங்கே போய் இவனை தேடுறது அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறாரு. அப்பா, வேற எங்கேயும் நீ தேடாத, இந்த இடத்துல சென்னையில் இந்த இடத்துல இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்றார். சாமியாரங்கிறது கிளம்பி நல்ல உடை உடுத்திட்டு சாதாரணமா கிளம்பி அந்த வீட்டுக்கு வர்றாரு. மந்த தம்பி, நான் வேற யாரும் கிடையாது, உங்க அப்பாவோட சிஷ்யன். உங்க அப்பா தான் என்னோட குரு. அவரு வந்து நீ பிரசவிக்கும் போது நான் அங்க இருந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஐயா, வேற ஒன்றும் இல்லை, நீங்க கடற்கரை ஓரத்துல இந்த குதிரையை வச்சு தினமும் உட்காந்து யாரையாவது ஏற்றிட்டு போவேன், ஏற்றிட்டு வருவேன். வரக்கூடிய காசு வச்சு என் குடும்பம் போயிட்டு இருக்கு அப்படின்னா. ஓ, யோசிக்கிறான். அந்த அன்னைக்கு சொன்னார் இல்லையா, உங்களுடைய தலைவிதி இப்படிதான் இருக்கும், ஒரு குதிரையை வச்சுதான் வாழ்க்கை, சரியா தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிறாரு. ஒரு 10-15 நாள் இருக்கிறாரு. அவனோட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. ஒரு சாதாரணமான ஒரு குடிசை வீட்டில் இருக்கான். ஒரு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வச்சுக்கங்களேன். வரக்கூடிய வருமானம் செலவு பண்ணிடுறான். வாடகை வீட்டில் இருக்கான். சாமியார் அவங்க கூட இருக்கிறாரு. 15 நாள் கழிச்சு ஒன்று சொல்றாரு. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியே. சொல்லுங்க சுவாமி, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க எங்க அப்பாவோட இருந்தவர். நான் எங்க அப்பாவை பார்க்கல, பார்க்க முடியல. எங்க அம்மாவோட பரிச்சயத்தில் நான் வளர்ந்தவன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கறேன் சுவாமி. ஒண்ணு இல்லை, இந்த குதிரையை வித்துறேன் இன்னைக்கு. அந்த வர்ற காசை வச்சு சந்தோஷமா வாழு. இன்னைக்கு என்ன வீட்டுக்கு வேணுமோ வாங்கி போடு, குழந்தைக்கு துணிமணி வாங்கி போடு, மனைவிக்கு துணிமணி வாங்கி போடு, நீ துணி எடுத்துக்கோ. இன்னைக்கு பொழுது அந்த குதிரையை வித்து நீ ஜம்முன்னு இரு. ஐயா, சாமி, எங்கிருந்தோ வந்தீங்க, எனக்கு நல்ல யோசனை சொல்றீங்க, ஆனா குதிரையை விற்க சொல்றீங்க சுவாமி. விற்றா நாளைக்கு எனக்கு வழி இல்லையே. இந்த குதிரை இருந்தா தானே நான் அந்த பீச்சில் கொண்டு போய் உலாவ முடியும், அதுல 4 பேர் ஏற்ற முடியும், 4 காசு கிடைக்கும். குதிரையை வித்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? வேற தொழில் தெரியாது எனக்கு. நீ குதிரையை வித்துட்டு வா போதும். சின்னமோ நீங்க சொல்றீங்க. மனைவியை பார்க்கறான். மனைவி சரின்னு தலையாட்டுறான். அவர் சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு அர்த்தம். குழந்தை விளையாடிட்டு இருக்கான். சட்டை இல்லை, வெறும் ட்ரௌசரு. சரி, பரவாயில்ல போ. இவர் சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்கு. காரண காரியங்கள் இல்லாமல் ஞானிகள் சொல்ல மாட்டாங்க.
அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேராக போகிறான், சந்தைக்கு எடுத்துன்னு போகிறான், குதிரையை விற்றுறான். விற்றுட்டு வரும்போது எல்லாருக்கும் துணிமணி வாங்கிட்டு வரான், இருக்கிற கடன்லாம் அடைக்கிறான், வீட்டுக்காரர் இருக்கிற பாக்கி அடைக்கிறான், எல்லாத்தையும் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். படுத்த தூக்கம் வரல. என்னடா நாளைக்கு பொழப்பு என்ன, இருந்த குதிரையும் போயாச்சு, நாளைக்கு பொழப்புக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற கவலை அவனுக்கு மனசுக்குள்ள போட்டு வாட்டுது. எப்படியோ கவலையை மறந்து தூங்கிட்டான். ராத்திரி 12 மணிக்கு இந்த குதிரை லாயத்தில், இவன் குடியிருக்கிற வீட்டில் பின்பக்கத்தில் இந்த லாயம் இருக்கு, அங்கே கொண்டாந்து ஒரு குதிரையை கட்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். உடனே போய் நீ யாருன்னு கேட்குறான். நான் பிரம்மதோஷ சிஷ்யன். உங்கள் கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன்னு. தெரியும், பரவாயில்ல சொல்லு. இல்லை, நாங்கள் கொடுத்த விதி பிரகாரம் இவனுக்கு ஒரு குதிரையை வச்சுட்டான் வாழ்க்கை. நேற்று குதிரையை வச்சுட்டான், இப்போ மறுநாள் வாழ்க்கைக்கு குதிரை வேணுமே, விதிப்படி நாங்கள் கொடுத்தாகணுமே, அதுதான் நான் இன்னைக்கு குதிரையை கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க சாமி, நன்றி. போயாச்சு. மறுநாள் பிறந்து வந்து பார்க்கலாம், காலில் குதிரை நிற்குது. இவனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. சாமி எப்படின்றான். எப்படின்னு கேட்காத, இந்த குதிரையை இன்னைக்கு கொண்டு போய் நீ பீச்சில் வச்சு நல்ல ஓரளவுக்கு சம்பாரிச்சுக்கோ, சாயந்தரமா கொண்டு போய் சந்தையில் வித்துரு. இந்த வீடை காலி பண்ணிட்டு ஒரு நிலத்தை வாங்கி, ஒரு அரை கிரவுண்டு நிலத்தை வாங்கிக்கோ, வாங்கி வச்சுக்கோ, இந்த வீட்டில் அப்படியே இரு. இங்க இருந்துகிட்டே ஒவ்வொரு நாளும் குதிரை வித்த காசை வச்சு வீடை கட்டு, ஒவ்வொரு நாளும் குதிரை வித்த காசை வச்சு உனக்கு வேண்டியதை செஞ்சுக்கோ, நீ வாழ்க்கையில சுபிட்சமா வாழு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு மாசத்துக்குள்ளார உன் வீடை கட்டிட்டா, அவன் மனைவிக்கு தேவையான துணிமணி வாங்கி கொடுத்துட்டா, தங்க கலையில வாங்கி கொடுத்துட்டா, எல்லாம் செய்யறான். தினமும் ஒரு குதிரை வந்து கட்டிட்டு போறான். விதி பிரகாரம் தினமும் ஒரு குதிரை அவனுக்கு இருந்தாகணும். விதியை மதியால் வென்றவர் இந்த ஞானி. அப்புறம் சொல்றாரு, நீ பிறந்த போது பிரம்மதேவன் உன் தலையில வந்து எழுதின விஷயம் ஒரு குதிரையை வச்சு வாழ்றதா, நீ வாழ்ந்துட்டா இருந்த, நான் வந்த போது உன் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இந்த விதியை என்னுடைய மதியால் மாத்தினேன். ஒரு குதிரையை விற்க சொன்னேன், வித்த உடனே அடுத்த குதிரை வந்துச்சு, அடுத்த குதிரை வந்துச்சு, அடுத்த குதிரை வந்துச்சு. குதிரையை கொண்டு வைக்கிறது அவங்க வேலையா போச்சு, விற்கிறது உன் வேலையா போச்சு. சுகமா இருக்கியா, சந்தோஷமா வாழு. விதியையும் மதியால் வெல்லலாம். இதுதான் கதை, வேற ஒன்றும் கிடையாது. உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க அந்த குரு, எனக்கு என்னுடைய குரு இருக்காரு, அவருடைய ஆசி உனக்கு எப்பவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த அம்மாவோட ஆசி உனக்கு எப்பவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க அவர் காலில் விழுந்து வாழ்த்து சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க. குழந்தைய கூட்டு வந்து உட்கார வச்சு வாழ்த்தி மனசார வாழ்த்திட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறார். நல்லா இருக்கா கதை? விதியையும் மதியால் வெல்லலாம், இதான் கதை. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.